ஆ, ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்லாவே இல்ல பேசுறீங்க. இந்த ஆதங்கம் வந்து இந்த அளவுக்கு ஆதரவு வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்றதுனால சொல்றீங்களா? நான் சீமான் கட்சியா, நாம் தமிழ் கட்சியா? இல்ல எனக்கு ஆதரவாளர் இல்லையா நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, சீமான் ஒரு சிறந்த இந்த மண்ணுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து போறார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஊடால வந்து கேளுங்க, ஊடால அவருக்கே உண்டான பாணியில அவர் சில பல விஷயங்கள் செய்யறாரு. அதுல என்ன உடன்பாடு இல்லை. அது அவருடைய கட்சி, அவருடைய நிலைப்பாடு. எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப சமீபத்தில் பாரதியார் விஷயத்துல போய் அது வந்து அவருடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் இந்த மண்ணுக்கான அரசியலை, மக்களுக்கான அரசியலை இன்று தமிழ்நாட்டில் யாரும் எல்லாம் கார்பரேட், திமுக கார்பரேட் கம்பெனி ஆச்சு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க எம்எல்ஏ ஆகணும்னாலும் இப்ப அண்ணன் இருக்காரு, எத்தனையோ ஆண்டுகளா நீ திமுக ஒரு எம்எல்ஏ ஆக சொல்லுங்க. ஏன்னா 50 கோடி ரூபாய் ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு எம்எல்ஏ. ஆனா இது எல்லா கட்சிகளுமே நடக்குதுன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் நடக்கட்டுங்க.